எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி யாரோ நம்மளுக்கு சொல்லிட்டீங்க. அதான் நான் நேற்றுலாம் எல்லாமே ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் எல்லாமே கேட்டாங்க, நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க என்ன இதுன்னு. கேட்குதா? நான் ஹீரோயின், டைரக்டரு, கேமராமேனு அவங்கள தான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா திரும்பவும் நம்ம பண்ண முடியாதுல்ல. பார்ட் 2 பண்ணுற ஐடியா இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். என்ன சார் டைரக்டர் சார், என்ன ஐடியா இருக்கா? பார்ட் 2 பண்ணுற ஐடியா என்ன இருக்கா? ஏன்னா மறுபடியும் நம்ம டீமாக செம்ம ஜாலியாக நம்ம சித்தார்த்தை பற்றி சொல்லணும்னா ஐயோ வேறு லெவலுங்க. இது மாதிரி தான் கூகுள் மாதிரி எதை தட்டினாலும் நமக்கு ஒரு ஆன்சர் வர மாதிரி அவ்வளோ உலக அறிவு, அவ்வளோ சூப்பராக பேசுவார். ஷூட்டிங்கில் பயங்கரமாக கைட் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டைரக்டரு அப்படிங்கிறனால டைலாக்கு எல்லாமே இந்த படத்தில் என்னுடைய ஸ்டைலுங்கிறத விட டைலாக்காக டான் அசோக் சார் எழுதியிருக்காரு. அவருடைய ஸ்டைல் இருக்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். நம்ம ஸ்டைல் தான் எல்லா இடத்துலையும் பேசி நிற்கிறோம். அதனால் ஒருத்தர் எழுதுகிறாங்கன்னா அவங்க ஸ்டைலில் பண்ணால் தான் உள்ள கேரக்டராக கொஞ்சம் மிங்கிள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதை கேட்டு நடிச்சிருக்கிறேன். பாருங்கள், அடுத்தது கருணாகரன் அண்டு பாலசரவணன், சஷ்டிகா. அதோட முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரொடியூசர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோனிகா பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, கனமழை பெய்யக்கூடாதுன்னு. இந்த படத்துக்கு அப்புறம் பனமழை கண்டிப்பாக பெய்யும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு இளமை துள்ளலாக இருக்கும். இந்த படத்தோட விஷயங்களே என்னன்னா, பிடிக்காத ஒருத்தவங்களை லவ் பண்ணுறது அப்படிங்கிறது, பிடிக்காதவங்களை எப்படி லவ் பண்ண முடியும்னு. இப்போ என்னை பிடிக்கலனா கூட நீங்கள் கேமரா எடுத்துருக்கிறீங்களே, அந்த மாதிரி தான். அது எப்படி ஒரு இதுவாக இருக்குதோ, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு அருமையான ஒரு லைன். இது புதுசாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த லவ் பேட்டர்னில் படம் பார்க்குற இளமை துள்ளலான ஒரு நல்ல கதை. என்றும் இளமையுடன் இருக்கும் சித்தார்த் அவர்களும் ஹீரோயின் அவர்களும் வேறு லெவலில் இருப்பாங்க. உங்கள் பக்கத்து வீட்டு பசங்கன்னு வாங்க தெரியுமா, அந்த பக்கத்து வீட்டு தான் நாங்கள். அப்படி சொல்லிக்க வேண்டியது தான். எப்படியெல்லாம் போட்டுன்னு கோட்டுக்கிட்டலாம் போட்டுன்னு அப்படி சமாளிச்சுருக்கிறோம் பாரு நான். ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. யாரோ ஒருத்தர் வரணுங்கிறதுக்காக அப்படிலாம் இல்லை. ஓகே எல்லோரும் முக்கியமாக எல்லாருக்கிட்டே சொல்கிறது தான், ப்ரெஸ் பீப்புள்ஸ், மீடியா எல்லாருமே உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு. கேட்கலனாலும் நீங்கள் தந்துடுவீங்க, அது வேறு விஷயம். ஏன்னா இதானே நமக்கு லைனே இல்லை. ஓகே, ரொம்ப தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, பாய்.